ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், பாதாம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சு தோல் எடுத்துட்டு பால் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாதாம் அல்வா பண்ணுறதுக்கு. அதை எடுத்து கடாயில் கொஞ்சம் நான்ஸ்டிக் தான் எடுத்தேன். அதில் நெய் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் தான் போட்டுட்டு அதை போட்டு அப்படியே அதை கலந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா கைவிடாமல் கலக்கணும், ஸ்லோவில் வச்சுட்டு தான் கலக்கணும். அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டேன். எவ்வளோ சர்க்கரைன்னா, ஒரு கப்பு பாதாம் இருந்துச்சுன்னா 3/4 கப்பு சர்க்கரை, இல்லை 1/2 கப்பு சர்க்கரை, பருப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. எனக்கு எப்பயுமே கொஞ்சம் கணக்கு சொல்கிறது கஷ்டம். நான் அப்படியே அளவு அப்படியே போட்டுருவேன், கண்ணு பார்த்து கை வேலை செய்யும் எனக்கு. அதனால் அப்படியே போட்டு அப்படியே பழகிட்டேன். எதுவுமே அளவு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஆனால் அது மாதிரி பண்ணிக்கிட்டேன். இப்போ தான் உங்களுக்காக அளவெல்லாம் சொல்கிறேன். போட்டு நல்லா கலந்து விடணும். அது கலக்க பாருங்கள், அப்படியே கரைஞ்சி அது கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். சுற்றி இருக்கிறதெல்லாம் இது பண்ணி விட்டு பண்ணணும். பாதாம் பருப்புக்கு கலர் நான் கொஞ்சம் ஜிலேபி பவுடர் கொஞ்சம் போட்டேன், ஏன்னா கலர் வரத்துக்காக. இல்லைன்னா அதே கலர் வரும், கொஞ்சம் நேரம் லேட்டானா. நான் கொஞ்சம் கலந்து போட்டோன்னே அதெல்லாம் சுற்றி விட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்லோ குக்கிங் தான். அப்புறம் நான் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படியே ஏன்னா தண்ணி பால் தானே ஊற்றிருக்கோம், அதனால் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அது அப்போ தான் நல்லா அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். வந்தோடனே அதுக்கு ஏலக்காய்லாம் போட மாட்டக்கூடாது, இதுக்கு அதனோட டேஸ்ட் மாறிடும். அதனால் அது அப்படியே பாதாம் இதுக்கு 2 ஸ்பூன் நெய் அப்படி போடணும். உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம், ரொம்பலாம் போட வேண்டியதில்லை. நான் முதல்ல ஒரு ஸ்பூன் போட்டேன்னு சொன்னால அதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி போட்டேன். பாருங்கள், இதெல்லாம் எப்படி கலந்து விடுறேன் பாருங்கள். கலந்து விட்டு போட்டுகிட்டே இருந்தேன். அது ஒரு மாதிரி கலர் அப்படியே கரெக்டாக கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் வர ஆரம்பிச்சிடுச்சு, அப்படியே கலர் வந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு அது கலர் வர மாதிரியே செய்யணும். இந்த பாதாம் பருப்பு நான் ஸ்டேட்ஸ்லேருந்து கொண்டு வந்திருந்தேன். சரி, அது ஒரு நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்புறம் பாருங்கள், கொஞ்சம் ஜிலேபி பவுடர் போட்டுட்டு அதை அப்படியே அந்த இதுலேயே தண்ணியில் கலக்கிலாம் ஊற்றுவாங்க, நான் தண்ணியெல்லாம் கலக்கலாம். அப்படியே பாருங்கள், அப்படியே கையில் அப்படியே கலந்துட்டேன். நாங்கள் அந்த காலத்து மனுஷங்கள்லாம் இப்படி தான் செய்வோம், டக்குன்னு செய்வோம். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக அது பதமாக வந்துடும். உங்களுக்கு தான் எல்லாமே யங்ஸ்டர்ஸ்க்கு தான் கணக்கு. பாருங்கள், கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விட்டால் இது எப்படி கலர் வந்துருச்சு பாருங்கள், நல்லா ஆரஞ்சு கலரில் வரும். அந்த சமயத்தில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டே இருக்கணும். நெய் விட்டுக்கிட்டே இருந்தோம்னா பாருங்கள், மறுபடியும் ஒரு ஸ்பூனு விட்டு நல்லா ஒட்ட நல்லா கலந்து விடணும். பாருங்கள், அதுக்கு நான் பிளாஸ்டிக் ஸ்பூன் தான் வச்சிட்ருக்கேன். ஏன்னா இதுனா எவசில் ஒரு ஸ்பூன்னா நான்ஸ்டிக்லாம் காயமாயிடும். அதனால் அப்படியே கலந்து விட்டுட்ருக்கேன். நிறைய நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சுருந்தேன். இப்போ எதுவுமே நான்ஸ்டிக்கில் செய்கிறதில்ல, வெறும் இரும்பு தான், கடாய் தான். அதனால தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் இரும்பு கடாயே தான் காமிச்சிட்ருப்பேன். இது இதுக்காக அந்த நான்ஸ்டிக் எடுத்தேன், ஏன்னா இது அடியில் ஒட்டாமல் வருங்கிறதுக்காக. நெய்யும் ரொம்ப பிடிக்காது, அதனால் எங்கள் பேத்தி அழுக ஆரம்பிச்சிட்டா, அவளுக்கு பசி போல் இருக்குது. அதனால் நான் சீக்கிரமாக முடிச்சிட்றேன் சொல்லி. பாருங்கள், இது அப்படியே பார்க்குறதுக்கே அது ஒரு மாதிரி நுரத்தட்டும். நம்ம மைசூர் பாக்குலாம் பாருங்கள், அந்த சைட்லாம் நுர தட்டுது இல்லைங்களா, அந்த நுர தட்டுறப்ப நிறுத்திட்டு நம்ம எந்த கிண்ணத்தில் எடுக்கணுமோ அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கணும். ஃபைனல் ப்ராடக்ட்டு இதுதான். கிண்ணத்தில் எடுத்து வச்சு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ.